இருக்குது. செல்வராகவன் ஸ்டைலில் தான் இருக்குது டைரக்ஷன். ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி. என்ன எதிர்பார்த்து வரலாம் படத்துல? என்ன எதிர்பார்த்து வரலாம்? யாரு படத்துக்கு என்ன எதிர்பார்த்து? ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாமா இல்லை எப்படி? இது ரொம்ப ஒரு சீரியஸ் ஃபிலிம், ஏன்னா ஒரு வயலண்ட் ஃபிலிமு. ஒரு 2 பிரதர்ஸு சிஸ்டர், அவங்க ஸ்டோரி பெருசாக ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. அப்போ பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வருது. அவர் சம்பந்தம் இல்லாமல் இங்கிலீஷ் பேசிகிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறாரு, அது சம்பந்தமே கிடையாது. இங்கிலீஷ் பேசிட்டு அவரே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. படத்தோட பாசிட்டிவ்னு என்ன நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோகிராஃபி. ரெஹ்மான் கலக்கிறார். இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப நல்லா போகிறது படம். அதுக்கப்புறம் ரொம்ப லேகிங்கு. அப்போ ஒரு பெரிய ஒரு கிராமத்து கோயில் ஒரு டான்ஸ் மாதிரி வருது. அது நல்லா இருக்குது, பட் அது படத்தில் தேவையில்லை. ஆக்சுவலி ஏற்கனவே இது ரொம்ப சின்ன டைமிங், 2 hours 15 minutes. பட் ஆக்சுவலி பார்த்தா இன்னும் குறைச்சிருக்கலாம், இன்னும் ஒரு 20 minutes குறைச்சிருக்கலாம். இன்டர்வல் மேலே ரொம்ப லேகிங்காக இருக்குது. ஸ்டோரியே இல்லை. ஒரு ரிவெஞ்ச் சப்ஜெக்ட் தான். பட் ஏதோ இது முன்னாடி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரலையா அப்படி இப்படின்னு நினச்சா, அங்கே இங்கே வந்த சப்ஜெக்ட் தான். புதுசாக ஒன்று தானே பார்த்தோம், அப்படி ஒன்றும் கிடையாது. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் தங்கச்சி ரொம்ப நல்லா அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அவருக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற வெயிட்டான ரோல் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. லுக்கு நல்லா தானே இருக்குது. லைக் அந்த தான் அவரோட ஸ்டோரியிலையும் அவரோட இது வந்து அவங்க அப்பாவோட இடத்த எஸ்.ஜே. சூர்யா சார் பண்ணுற மாதிரி தான். ஸோ அவர் ஆப்வியஸ்லி அவ்வளோ வயசானவர்லாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் லுக்கும் அப்படி தான். செல்வா சார் நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சட்டிலான ரோலு, ரொம்ப நல்ல ரோல். நீங்கள் வெளில வரும்போது உங்களுக்கு மனசில் நிற்கிற கேரக்டரில் செல்வா சார் கண்டிப்பாக இருப்பார். படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வந்து ரஹ்மான் சார் மியூசிக். ஒவ்வொரு பிஜிஎம்மும் பிரித்து விட்ருக்காரு. லைக் இன்டர்வலில் தேட்டரை எரப்ட் ஆகிறதா இருக்கட்டும், கிளைமேக்ஸு, சாங்கு, அடங்காத சூரியன் எல்லாமே சூப்பராக இருக்கு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. படமே ஆக்ஷன் தான், ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுக்கும் இன்டர்வலுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, கிளைமேக்ஸுக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். பட் வைலன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதுக்கு தான் ஏறு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கெட்ட கண்டென்ட் இல்லை.